ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பச்சரிசி சாதம், டால்மா, புது வருஷம். அதோட ஒடிஷாவில் வந்து எல்லா மாதமும் மாதம் பரமணிக்கு சங்கராந்தின்னு சொல்லி சிவபெருமானுக்கு விரதம் எடுப்பாங்க. கூடவே சிவபெருமான் பூஜை வந்து கோவிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி பச்சரிசி சாதம், வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாமல் விரதம் எடுக்கிறது. அதனால் அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். கேஸ் வந்து காலி அடிச்சதுனால கடையிலேருந்து அசல் வந்து கேஸ் கொண்டு வந்துருக்காரு. இது வந்து வீட்டில் இருந்த கேஸு காலி அடிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து கடையிலேருந்து கொண்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் மறுபடியும் கிளம்பும் போது இந்த கேஸ் வந்து எடுத்துக்கணும் கடைக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பாடு செய்ய போகிறேன். சாப்பாடு பச்சரிசி டால்மா. சமையல் வேலை ஒரு பக்கம் ரெடி ஆகும்போது இந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு கிண்ணத்தில் இல்லை ஒரு கிளாஸில், இந்த கிளாஸில் எவ்வளோ தண்ணி எடுக்கிறனோ அதே அளவுக்கு தான் நம்ம ரெமடி யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசியை போட்டு ஊற வச்சிடலாம். அரிசி வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறின அப்புறமா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ இதே கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருந்தேன் இல்லையா? இப்போ அந்த கிளாஸை தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இதில் ஒரு 10 புதினா இலைகளை வந்து எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை வந்து அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு சூடு ஆகணும்னா, நம்ம வந்து கொஞ்சமாக ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்கெலாம் நமக்கு அதில் வெளியே இறங்கி வர அளவுக்கு நமக்கு கொதிக்க வச்சா போதும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். புதினா இலைகள் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு தலைக்கு வந்து நல்ல கூலிங் தரும். வெயில்னால் நிறைய இச்சிங்லாம் இருந்தால் அந்த இச்சிங் பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகும். அதோட கூடவே வந்து வெயில் காலத்தில் நிறைய வியர்வைகள் வந்து நம்ம தலையில் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் சேரும்போது நமக்கு அந்த இடம் அதிகமாக வந்து அரிப்பு இருக்கும். அரிப்பு வந்து நம்ம கையில் வந்து இப்போ நம்ம சொரிஞ்சு விடுறோம், ஒரு சீப்பு வச்சு சொரிஞ்சு விடுறோம் அப்படின்னும் போது அது என்ன ஆகும்னா அதிகமாக அந்த இடம் வந்து நமக்கு டேமேஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடி உதிர்வ ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ரெமிடிஸ் வந்து யூஸ் பண்ணும்போது தலையில் வந்து அந்த கூலிங் தன்மை இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனை வராது. வெயில் காலத்தில் ஹேர் ஃபால் இருக்கிற டைமில் மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறேன். அந்த கிண்ணத்தில் ஏற்கனவே நாம் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த கிளாஸில் தண்ணி ஊற வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அரிசியை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு, இந்த அரிசியை அப்படியே சக்கரை போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைனா அப்புறமா என்ன திட்டக்கூடாது. அரிசி சாப்பிட்றது வந்து எனக்கு பழக்கம் இருக்குது, நான் சாப்பிட்ருவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் சின்ன வயசில் அரிசி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரிசியில் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி ஊற வச்சு சாப்பிடும்போது. ஆக்சுவலாக நீங்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணால் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த இடத்துல வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். புதினா இலையை நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். நார்மல் வாட்டர் நம்ம அரிசி வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இருந்தாலும் நம்ம வந்து இதில் புதினா வாட்டர் சூடாக இருக்க இதை ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா சில்லுனான அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நார்மல் டெம்பரேச்சரில் இருந்து கொஞ்சம் சூடு லைட்டாக இருக்குது. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா வந்து சில்லுனான அப்புறமா தான் இதை பயன்படுத்த போகிறேன். ஆக்சுவலாக தலை வந்து நம்ம என்றைக்கு வாஷ் பண்ணுறோமோ வாஷ் பண்ண அப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இதை தினமும் கூட அப்ளை பண்ணலாம். தலையில் எண்ணெய் இருக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக தலையில் எண்ணெய் இல்லாத டைமில் ஹேர் வாஷ் பண்ண அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து பேசிகிட்டே தான் வந்து தலை சீவிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா பின்னாடி வந்து டிவி ஓடிட்டு இருந்தது. சன் டிவி அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து பசங்கள்லாம் வந்து பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர் பேத்தி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்ததுனால சவுண்டு வந்து சுத்தமாக கேட்கல. அதனால் நான் வந்து எடிட் பண்ணது சரியாக வந்து கேட்கலனால நான் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ முடி இருக்குது, முடி கொட்டாமல் இருக்க ஏதாவது டிப்ஸ்லாம் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. ஆக்சுவலாக ஆஃப்டர் வந்து குழந்தைங்க பிறந்த அப்புறமா வந்து எனக்கு நிறைய முடி கொட்ட அந்த டைமில் வந்து நான் வந்து நிறைய ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்த ரெமெடிஸ்லாம் நான் அந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். இந்த 9 இயர்ஸ் யூடியூப் ஜேர்னியில் நான் நிறைய யூஸ் பண்ண ரெமெடிஸு எதெல்லாம் எனக்கு நல்லா வேலை செஞ்சது அதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம்லேருந்தே சொல்லியிருந்தேன். அந்த டைமில் நல்ல வியூஸும் இருந்தது. கண்டிப்பாக வந்து நேச்சுரலான ரெமெடிஸ்லாம் வந்து நிறைய நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததோ என்னமோ தெரியலை. அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நான் அந்தளவுக்கு ரெமெடிஸும் அப்லோட் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் வந்து யாரும் விரும்பியும் அந்த அளவுக்கு பார்க்குறதில்ல. சரி ஓகேன்னு
சொல்லிட்டு எதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 5 வருஷத்தில் நிறைய வீடியோஸ்லாம் கூட ரெமெடிஸு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதில்ல. ஒடிஷா வந்த புதுசில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்த ரெமெடிஸ் அதோட கல்ச்சரெல்லாம் இங்கே ஓல்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பொருட்கள் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வேலையும் செய்யும். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணியிருந்தேன். நல்ல வியூஸும் இருந்தது அந்த டைமில். இப்போ வந்து அந்தளவுக்கு வியூஸ் இல்லைனாலும் சரி, ஒரு சிலருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எடிட் பண்ணேன். ஏன்னா இது நல்லா வேலை செஞ்சது எனக்கு. இது வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து என் தலையில் எவ்வளோ முடி இருக்குதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இவ்வளோ தான் எனக்கு முடியே. ஆக்சுவலாக இது வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கனால, ரொம்ப நெத்தாக இருக்கிறதுனால நிறைய சிக்காகி கொட்டுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை நிறைய வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு பஞ்சு, ஒரு காட்டன் துணி இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த தண்ணியை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து கொண்டு வந்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி தலையில் வந்து தலை ஃபுல்லாக, இப்போ நான் வந்து காலையில் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணதுனால தலை ஃபுல்லாக வந்து இதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். எந்த மாதிரினா, நம்ம தலையில் வந்து ஆயில் இருக்கும்போது இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இப்படி வந்து பஞ்சில் அப்ளை பண்ணும்போது என்னென்னா, இப்படி கொஞ்சம் நம்ம அழுத்தினோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி வலிஞ்சு வந்துடும் முகத்துக்கெல்லாம். அதனால் வந்து ரோஸ் வாட்டரும் மின்ட்டு வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. முகத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஒன்றும் நம்ம அந்தளவுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாதுனால முகத்துலேயும் வந்தால் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரதோ இல்லை இந்த மாதிரி உட்காந்துட்டு அப்ளை பண்ணவோ டைம் இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கடையிலலாம் கிடைக்கும். அந்த பாட்டில் ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து தலை ஃபுல்லாக இந்த மாதிரி தலையை வந்து நம்ம கோடு எடுக்கிற மாதிரி பிரித்து விட்டு அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு கையில் வந்து அப்படியே வந்து இந்த விரல்களில் அப்படியே வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி இப்போ கடை ஆரம்பித்த டைம்லேருந்து ரொம்ப வேலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் வந்து ஸ்வெட் ஆகிறது வந்து அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஹஸ்பண்டும் நானும் வந்து கடை பார்க்கறதுனால வெளியெல்லாம் நிறைய இடத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம், வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலை விட இப்போ எனக்கு ஓகேவாக இருக்குது. இதில் வந்து நான் நடுவில் இந்த விட்டமின் சி சிரப் வந்து சின்ன பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை 4 பாட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு 4ன்னு சொல்லி 1 வாரத்தில் 1ன்னு சொல்லி குடிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதையுமே குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த ஷாம்பும் அந்த ஆயிலும் வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா நேச்சுரலான ரெமெடிஸ் தான் நமக்கு வந்து எப்போவுமே பர்மனெண்ட்டு. அது வந்து நமக்கு இப்போ யூஸ் பண்ணும்போது ஓகே, மறுபடியும் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியலைன்னா மறுபடியும் வந்து அதே பிரச்சனை வரலாம். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து தலையை வந்து நான் ஜஸ்ட்டு இப்போ வந்து சீவிட்டு லைட்டாக காய வச்சுருந்தேன். காஞ்ச அப்புறமா லைட்டாக சீவிட்டு இந்த மாதிரி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். மற்றபடி வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து நம்ம மசாஜ் பண்ணணும், நிறைய வந்து வச்சு தேய்க்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. தலை ஃபுல்லாக அப்படியே அடிச்சுட்டு கையில் வந்து லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா வேலை செய்யும். எனக்குமே வந்து டைம் கிடைக்கிறதில்ல. நான் இப்படி உட்காந்துட்டு ரொம்ப நேரம்லாம் அப்ளை பண்ணுறதில்ல. வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை காமிச்சிருக்கேன். மற்றபடி வந்து நான் வந்து அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஸ்ப்ரே பாட்டிலை பார்த்தா அப்புறம் எல்லோரும் கிண்டல் பண்ணிங்கன்னா, அதனால் அந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் காமிக்கலை. கையிலேயே ஊற்றி இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே நான் ஒரு பொருள் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் அது. அதை காலி பண்ண அப்புறமா அதில் வந்து சர்ப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்குள்ளே நான் ஊற்றி யூஸ் பண்ணுவேன். அதை பார்த்தா அப்புறம் கிண்டல் பண்ணிங்கன்னா, அதனால் வந்து நான் அதை காமிக்கலை. ஒரு பழைய ஸ்ப்ரே பாட்டில் அது. இப்போ வந்து ஸ்ப்ரே பாட்டில் வாங்கலை. நான் கடையிலேருந்து புதுசாக வாங்கியிருந்தேன்னா காமிச்சிருப்பேன். ஆனால் அது நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து நான் அதிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோவில் காமிக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்லி நான் யூஸ் பண்ணல. இப்படி வந்து அப்ளை பண்ணி காமிச்சேன். இப்படி கூட பண்ணலாம், ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்ற போது. அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். மோஸ்ட்லி கையிலே எடுத்து நான் வந்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிவிட்டு கையில் வந்து மசாஜ் பண்ணுவேன். இப்படி வந்து இதை நம்ம ரெடி பண்ணோம்னா, ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ வந்து 2 நாளைக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ஸ்மெல்லு வந்து மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து அது கெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம 2 நாளைக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். நான் வந்து மோஸ்ட்லி டைம் கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம தினமும் வந்து சாப்பாடு செய்யணும், அதில் கொஞ்சம் அரிசி ஊற வச்சுட்டு செஞ்சுருவேன். அதனால் வந்து ஆனால் என்ன டைம் தான் கொஞ்சம் கிடைக்கல. அதனால் இப்போ வந்து வாரத்தில் எப்படியும் 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து என்றைக்கெல்லாம் தலை வந்து வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் வைக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. அதோட வந்து இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம்னா ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமாக கிடையாது. அதனால் நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸும் மெயினாக கிடையாது. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம்.
மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக சீக்கிரம் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.